10 வசனத்தை பாருங்க. यूहन्ना 5वां अध्याय के 10वां वचन देखेंगे तो தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் जो कोई परमेश्वर के पुत्र से विश्वास के साथ அந்த रहता है, சாட்சியை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறார். उस गवाही को अपने अंदर रखता है। தேவனை விசுவாசியாதவனோ जो परमेश्वर को विश्वास नहीं करता, தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் परमेश्वर अपने पुत्र के बारे में दिया गया गवाही को विश्वास नहीं किया, इस அவரை कारण பொய்யராக்குகிறார். उससे वो एक झूठा झूठा ठहराता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் परमेश्वर की पुत्र के ऊपर विश्वास करने वाला, परमेश्वर के पुत्र पर विश्वास करने वाला அந்த சாட்சியை தனக்குள்ளாக கொண்டவனாய் இருக்கிறார். उस गवाही को उसके अंदर रखने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வந்திருந்தவர் என்கிற அந்த உண்மையை அந்த வெளிப்பாடை யோவான் பெற்றிருந்தார். उस गवाही को यूहन्ना ने पाया था। ஓகே, ரெண்டாவது இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். दूसरा और एक कार्य को देखेंगे। 34 वசனத்தை பார்க்கும் பொழுது 34th वर्स देखेंगे तो தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். जो परमेश्वर ने भेजा है वो परमेश्वर की बातें कहता है। தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். क्योंकि वो आत्मा नाप कर नहीं देता। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக தேவனால் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டதினால क्योंकि यीशु मसीह को परमेश्वर ने भेजा है, ரெண்டு காரியம் அங்க இருக்கிறது. दो कार्य यहाँ है। ஒன்று, தேவனுடைய வார்த்தையே அவர் பேசுகிறார். पहला यीशु मसीह की बातें ही वो परमेश्वर की बातें कहता है। இரண்டாவது, दूसरा தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றிருக்கிறார். वो पवित्र आत्मा को नापे बिना वो पाया है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம தேவனால் அனுப்பப்பட்டிருந்தால் यदि हम परमेश्वर से भेजे गए हो तो இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். दो कार्य हमारे पास होना चाहिए। என்ன அப்படினா, ஒன்று தேவனுடைய வார்த்தை நம்மட்ட இருக்கணும். पहला परमेश्वर का वचन हमारे पास होना चाहिए। இரண்டாவது தேவனுடைய ஆவியானவர் நம்மட்ட இருக்கணும். दूसरा परमेश्वर का आत्मा हमारे पास இந்த ரெண்டுமே அன்லிமிட்டடா இருக்கிறது. दोनों हमारे पास अनलिमिटेड होना चाहिए। ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளையே பேசுகிறாராம். यीशु मसीह परमेश्वर का वचन ही बस कहते रहते அவர் थे। சுயமான எந்த வார்த்தையும் பேசுகிறது वो கிடையாது. स्वयं एक वचन भी नहीं कहते தேவனுடைய வார்த்தையே பேசிக் கொண்டிருக்கிறார். बस परमेश्वर का शब्द कहते रहते அதே थे। போல தேவனுடைய ஆவி அவரிடத்தில் அளவில்லாமல் இருக்கிறது. उसके पास परमेश्वर का आत्मा अनगिनत था। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? परमेश्वर ने हमें भेजा है करके गवाही क्या है? தேவனுடைய வார்த்தையை நாம் பேசிக்கொண்டே இருந்தால் தேவன் நம்மை அனுப்புறார்னு அடையாளம். परमेश्वर का वचन हम जब कहते रहते हैं तो वो एक उसका चिन्ह है। இரண்டாவது, தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றிருக்க வேண்டும். दूसरा, परमेश्वर का आत्मा हमें अनगिनत रूपी இயேசு पाना கிறிஸ்து யோவான் 7 அதிகாரத்தின் 16 17 வசனத்தை பார்க்கும் பொழுது, है। यूहन्ना का किताब 7वां அதிகாரம் 7वां अध्याय का 16 17 வசனல 16 और 17 वचन देखिए। இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக, यीशु मसीह उनको जवाब देते என் हुए, உபதேசம் என்னுடையதா இராமல் मेरा प्रचार मेरा नहीं, என்னை அனுப்பினுடையதா இருக்கிறது. मुझे जिसने भेजा है उसका है। அவருடைய சித்தத்தின்படி செய்ய उसके इच्छा के अनुसार करने के மனதுள்ளவன் लिए எவனோ जिसको भी मन है, அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறவன் என்று அறிந்து கொள்ளுவான். वो इसे जान लेगा। அல்லேலூயா. हालेलुया। இது சொல்ல, என் உபதேசம் ये जो प्रचार है என்னுடையதா இராமல் मेरा प्रचार என்னை नहीं, அனுப்பினுடையதா இருக்கிறது. जिसने मुझे भेजा है उसका प्रचार है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு கேள்வி உங்ககிட்ட. एक सवाल है, இயேசு கிறிஸ்து यीशु मसीह தானாகவே ஏதாவது பேசினாலும் खुद से कुछ बोले तो भी அதுல ஏதாவது தவறு இருக்குமா? उसमें कोई गलती रहेगा क्या? அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? आपको அவர் ஏதாவது सोचते हो தவறா कैसे? ஏதாவது பிரசங்கம் பண்ணிடுவாரு, कोई गलत एक प्रचार कर लेंगे करके தவறா आपको ஏதாவது लगता है? சொல்லிடுவாரு, गलत कुछ बोल देंगे करके लगता அப்படி है क्या? ஏதாவது நடக்குமா? ऐसे कुछ हो सकता है क्या? சான்ஸே கிடையாது. ऐसे कोई चांस है ही नहीं। அவர் என்ன சொன்னாலும் वो जो कुछ भी कहता அதுல है தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது. उसमें गलती करना शंका ही नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நாம எங்க தவறுகிறத நம்ம பார்க்கணும். हम किधर गलती करते करते हमें இங்க देखना है। பார்க்கிறோம், हमें देखना है। அவர் என் உபதேசம் हम என்னுடையதா இராமல் मेरा प्रचार என்னை मेरा नहीं, அனுப்பினருடையதா இருக்கிறது. मुझे जिसने भेजा है उसका प्रचार है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் यीशु मसीह जो कुछ भी कहने वाला एक அவர் शब्द சுயமாய் है, பேசல, वो स्वयं नहीं कहता। அவரை அனுப்பின பிதா என்ன சொல்றாரோ அதையே தான் சொல்றார். जो उसे भेजा पिता क्या है उसे वो कहता है। அவர் அப்படி அதான் சொல்றோம்ல, ஏன் இயேசு கிறிஸ்து தன்னை அந்த அளவுக்கு பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்? क्यों यीशु मसीह पिता को इतना वो समर्पित करते हैं? அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेक நேரத்துல अभी कई समय में நாம ஏன் வாய்க்கு வந்தபடி பேசுறோம்? क्यों हम अपने मुंह में जो भी आता है कह மனசு देते சொல்றதெல்லாம் பேசிடுறோம். हैं। मन से जो भी कहना है कह அதுக்கு देते காரணம் हैं। என்ன தெரியுமா? कारण क्या है? நம்ம இன்னும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்ல.
अब तक हम उसके एक कंट्रोल में नहीं आए हैं। தேவன் சொல்லுகிறத மாத்திரம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது நமக்கு. परमेश्वर ने जो कुछ भी कहा है उसे ही कहना है करके हमारे मन में அநேக नहीं है। ஊழிய ஸ்தலங்கள்ல கூட நம்ம அதை தவறு பண்ணிடுறோம். सेवकाई में भी हम ऐसे गलती कर देते ஆனா हैं। இயேசு கிறிஸ்து அவர் பேசினாலும் தவறிழக்க வாய்ப்பே இல்லாவிட்டாலும் கூட लेकिन यीशु मसीह अपने खुद से अगर कुछ भी शब्द कहेंगे तो भी गलती करने का कोई शंका नहीं है। ஒரு காரியத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு. एक बात पे இது एकदम என் உபதேசம் தான், मेरा प्रचार है, ஆனா என்னை அனுப்பினருடைய சித்தத்தபடி நான் பேசுவேன். लेकिन मुझे जिसने भेजा है उसके इच्छा के अनुसार அவர் मैं என்ன बोलूंगा। சொன்னார் அதை மட்டும் தான் நான் उसने பேசுவேன். जो कहा है उससे मैं कहूंगा। அவர் எனக்கு என்ன காட்டினார் அதை மட்டும் தான் நான் उसने பேசுவேன். मुझे जो दिखाया उससे ही मैं बोलूंगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். सेवकाई करने वाले हर एक इंसान को ये समझना है, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம வரக்கூடாது. परमेश्वर के वचन के बिना नहीं आना। ஆண்டவர் பேசாம நம்ம ஒரு வார்த்தையை பேசிடக்கூடாது. परमेश्वर बोले बिना आपको एक शब्द नहीं कहना அந்த है। அளவுக்கு தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துல நம்ம வாழணும். ऐसा एक परमेश्वर का आत्मा के अंदर भर के रहना है। நம்ம யாருமே இயேசு கிறிஸ்துவோட பெரியவங்க கிடையாது. हम कोई भी यीशु मसीह से बढ़कर नहीं है। அவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் பொழுது इस दुनिया में जब उसने எந்த सेवकाई किया அளவுக்கு था, பிதாவின் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். जब तक उसने पिता के कंट्रोल के अंदर वो सेवकाई किया பிதாவுடைய था, வார்த்தையை தனக்குள் எந்த அளவுக்கு அடக்கி வைத்திருக்கிறார். पिता का जो भी वचन है उसे अपने अंदर रखा था। இன்னொரு வசனத்தை பாருங்க. और एक वचन देखते யோவான் हैं 12ஆம் அதிகாரத்தில் यूहन्ना 12 अध्याय के 49 50ஆம் வசனத்தை பார்க்கும்போது 49 और 50 देखेंगे तो, நான் என் சுயமாய் பேசவில்லை, मैं स्वयं से कुछ नहीं कहता, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் मैं जो कुछ भी कहना है, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் जो कुछ भी प्रचार करना என்னை है, அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். मुझे जिसने भेजा पिता उसने मुझे बताया है। அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று उसकी அறிவேன். आज्ञा एक अनंत जीवन है करके जानता ஆகையால் हूँ, நான் பேசுறவைகளை इसलिए मैं जो भी कहता हूँ பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். पिता मुझे जो भी कहा है वैसे ही बोलूंगा। ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். एक स्पष्ट एक सेंटेंस कहते हैं, நான் statement சுயமா कहते எதுவுமே हैं। பேசல. मैं स्वयं कुछ नहीं कहता, என்னை அனுப்பின பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் நான் பேசுறேன். मुझे भेजे गए पिता जो कहते हैं उसे करता हूँ। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்போ तो தேவன் இயேசுவிடம் அநேக காரியங்களை கொடுத்திருந்தாலும் கூட तो परमेश्वर यीशु के पास बहुत कुछ देने के बावजूद முதலாவது இயேசுவிடம் இந்த வெளிப்பட்டது அவருடைய வார்த்தை. यीशु के पास उसका प्रकट होने वाला कार्य है वचन। நம்மிடத்திலிருந்தும் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். हमारे द्वारा भी उसका शब्द ही प्रकट होना चाहिए। ரெண்டாவது பார்க்கிறோம், அவருடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாராம். उसका आत्मा अनगिनत दिया है। அல்லேலூயா. நம்ம அநேக வார்த்தைகளை பார்க்க முடியும். हम कई वचन देखते हैं। யோவான் 1:32ல यूहन्ना 1:32 देखते ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்து மீது வந்து இறங்கினார். पवित्र आत्मा यीशु के ऊपर एक கபூத்தர் के समान उतरे। ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது यशायाह का किताब 11 अध्याय के दूसरा वचन देखेंगे। ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ज्ञान और फीलिंग को देने वाला ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், गवाही और अगुवाई देने वाला अगुवाई और बल देने वाला, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவியும். ज्ञान और परमेश्वर से डरने वाला भय, இந்த ஆவியானவர்லாம் கர்த்தருடைய அவர் இயேசு கிறிஸ்து மேல இருந்தார். ये सब आत्मा यीशु मसीह के ऊपर था। அல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் ஞானத்தை கொடுக்க முடியும், पवित्र आत्मा हमें ज्ञान दे सकता है, உணர்வை கொடுக்க முடியும், एक स्मरण दे सकता है, ஆலோசனை கொடுக்க முடியும், अगुवाई दे सकता है, பலத்தை கொடுக்க முடியும், बल दे सकता है, அறிவை கொடுக்க முடியும், ज्ञान दे सकता है, கர்த்தருக்கு பயப்படுதலை கொடுக்க முடியும். परमेश्वर का डरने वाला भय दे सकता இந்த ஆவியானவர் அவர் மீது இருந்தாராம். है। ये पवित्र आत्मा उनके ऊपर थे। அந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க. तो वही यीशु मसीह कहते हैं। யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல यूहन्ना 14 अध्याय के 16 वचन देखेंगे நான் तो, பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், मैं पिता को प्रार्थना करता हूँ, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி वो हमेशा आपके साथ रहने के लिए சத்தியாவியாக வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார். वो एक पवित्र आत्मा का साया भेजेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ரெண்டாவது நம்முடைய ஆவியினால் நிரம்பி இருக்கணும். दूसरा हमें उसके पवित्र आत्मा से भरा हुआ रहना है। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று அவருடைய வார்த்தை நம்மட்ட இருக்கணும், पहला उसका वचन हमारे पास ரெண்டாவது அவருடைய होना ஆவி चाहिए। நிரம்பி இருக்கணும். दूसरा उसके पवित्र आत्मा से भरा हुआ இது होना चाहिए। ரெண்டையும் அவர் வைத்திருந்ததுனால ये दोनों उसके पास था। इस कारण என்ன நடந்தது தெரியுமா? तो क्या हुआ? பிதாவானவர் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, 35 वर्ष ऐसे कहता है, பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து पिता पुत्र से प्रेम रखता है எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். और उसने सब वस्तुएं उसके हाथ में दे दी है। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று நம்ம பார்த்தோம், पहला हम देखते இயேசு हैं கிறிஸ்து உன்னதத்திலிருந்து வந்தவர், அதனால் எல்லாற்றையும் மேலானவராய் இருக்கிறார். यीशु मसीह ऊपर से आए इसलिए वो सर्वोत्तम है।
அவர் அங்கு என்ன பார்த்தாரோ என்ன கேட்டாரோ அதையே உபதேசமாய் கொடுக்கிறார். जो उसने उधर देखा और सुना उसे गवाही रूपी देता है. அதை விசுவாசிக்கிறவன் அந்த சாட்சியை வைத்திருக்கிறார்கள். जो उस पर विश्वास करता है उसे वो उस गवाही को रखता है. இரண்டாவது நம்ம பார்த்தோம், दूसरा हम देखते हैं இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்ததினால यीशु मसीह परमेश्वर की ओर से आए, इस कारण தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிறார். परमेश्वर के वचन से भरे हुए हैं. தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறார். दूसरा उसके अभिषेक से भरे हुए हैं. இப்ப தேவனுடைய வார்த்தையும் அபிஷேகத்தையும் நிறைந்திருக்கிறதுனால क्योंकि वो परमेश्वर के वचन और अभिषेक से भरा हुआ है. அங்கு சொல்லுகிறது, वहाँ कहा गया है பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து पिता अपने पुत्र से प्रेम रखकर எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். सभी वस्तुएं उसके हाथ में दे दी है. எல்லாவற்றையும் அவர் கையில ஒப்பு सभी கொடுத்திருக்கிறார். वस्तुएं उसके हाथ में दे दी है. பிதாவானவர் இயேசு கிறிஸ்து கையில என்னெல்லாம் ஒப்பு கொடுத்தார்? पिता यीशु मसीह के हाथ में क्या क्या दे दिए है? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். अधिकार को दे दिए है. அல்லேலூயா. हालेलूया. அநேக அதிகாரங்கள் இயேசுவுடைய கரத்தில் இருக்கிறது. कई अधिकार उसके हाथ में थे. அதுல நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். तो उसमें कुछ चीजें हम देखते हैं. யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோவான் 5वां अध्याय के 21वां वचन देखेंगे तो பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல पिता जैसे जो मरे हुए उन्हें उठा लेता है, குமாரனும் தனக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். वैसे पुत्र भी जो मरे हुए उन्हें जी उठाता है. அல்லேலூயா. हालेलूया. முதல் அதிகாரம் என்ன அதிகாரம் கொடுக்கிறார் தெரியுமா? पहला अधिकार में क्या लिखा? பிதா எப்படி மரித்தோர்களை எழுப்புகிறாரோ जैसे पिता मृत्यु से जी उठाता है, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் மரித்தோர்களை எழுப்புகிற அதிகாரத்தை वैसे கொடுத்திருக்கிறார். यीशु मसीह पुत्र भी ऐसे कर सकता है. அல்லேலூயா. हालेलूया. இந்த அதிகாரம் வேற யாருக்கும் கொடுக்கப்படல. ये अधिकार किसी और को नहीं दिया. பிதாவினிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. पिता से सिर्फ यीशु मसीह को ही दिया गया था. அதே போல யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 5वां अध्याय के 22वां वचन भी देखेंगे तो அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல जो पिता को आदर करता है, எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு वैसे पुत्र को भी आदर करने के लिए பிதாவானவர் தாமே पिता ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் किसी को भी न्याय करे बिना நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். न्याय करने का जो भी अधिकार है वो पुत्र को दिया है. இரண்டாவது இயேசுவோட பிதா என்ன அதிகாரம் கொடுத்திருக்கார் தெரியுமா? यीशु मसीह पिता ने यीशु मसीह को कौन सा दूसरा நியாய अधिकार தீர்க்கிற दिया? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். न्याय करने का अधिकार दिया இந்த है. அதிகாரம் எல்லாம் பிதாவிட மாற்றத்துல இருக்கிறது. ये अधिकार सिर्फ पिता के पास है. ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற அதிகாரமா, एक मनुष्य को जी उठाने ஒரு का, மனிதனை நியாய தீர்க்கிற एक அதிகாரமா, मनुष्य को न्याय देने இதை वाला, எல்லாமே பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ये सिर्फ पिता ने पुत्र यीशु मसीह को दिया है. அதே போல 5ஆம் அதிகாரம் யோவான் 5ஆம் அதிகாரம் 25 26 பாருங்க. யோவான் 5वां देखे 22 और 23 देखेंगे तो மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், जो मरे हुए वो पुत्र का आवाज सुनने का एक दिन அது आएगा, இப்பொழுதே வந்திருக்கிறது. वो अभी आ चुका है. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் जो उसे सुनेंगे वो बच जाएंगे. என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ऐसे में सच्चाई रूपी कह रहा हूँ. ஏனெனில் क्यों बोले तो பிதாவானவர் क्योंकि पिता தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல वो जैसे खुद एक जीवन के साथ है, குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவர்களாய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். वैसे पुत्र भी अपने अंदर एक जीवन के साथ एक दिया है. மூன்றாவது என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? तीसरा कौन सा अधिकार दिया है? நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். अनंत जीवन देने का एक अधिकार दिया है. எப்படி பிதானவர் தனக்குள்ளே ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாரோ, जैसे पिता ने अपने अंदर एक अनंत जीवन रखा है, அதை போல அந்த நித்திய ஜீவனுக்குரிய அதிகாரத்தை இயேசுவிட கையில वो கொடுத்திருக்கிறார் अनंत பிதாவானவர். जीवन पिता ने यीशु मसीह को भी दिया है. அல்லேலூயா. हालेलूया. அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்க முடியும். उसे हम यूहन्ना 17 अध्याय के दूसरा वचन में பிதாவே देखते हैं, வேலை வந்தது, पिता का समय आया நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் जो अपने पुत्र को दिया सब कुछ, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு वो अनंत काल का जीवन देने तक மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே शारीरिक रूप से जो कुछ भी है वो अधिकार आपने दिया है. நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். अनंत काल का जीवन देने का अधिकार उसने दिया है. அல்லேலூயா. हालेलूया. அல்லேலூயா. हालेलूया. மரித்தோரை எழுப்புகிற அதிகாரம் இருக்கிறது. जो मरे हुए उन्हें जी उठाने का अधिकार दिया है. அதே போல நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் இருக்கிறது. न्याय करने का अधिकार दिया है. நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் இருக்கிறது. अनंत जीवन देने का अधिकार दिया है. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது मत्तयु का किताब 28:18 28
18 देखेंगे तो அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து तभी यीशु मसीह पास आकर அவர்களை நோக்கி उनको देखकर வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. स्वर्ग और पृथ्वी में सब तरह के अधिकार मुझे दिया गया है. அல்லேலூயா. हालेलुया. இந்த வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரத்தையும் அவர் கையில வைத்திருக்கிறார். स्वर्ग और पृथ्वी का अधिकार सब उसने अपने हाथ में रखा है. இப்படி பிதாவானவர் இயேசுவிடம் பல காரியங்களை அதிகாரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். पिता ने यीशु मसीह के हाथ में ये सब दिया है. இன்னொரு காரியத்தை பாருங்க. और एक कार्य देखते हैं. அப்போஸ்தலர் 2:36 பாருங்க. प्रेरित 2:36 देखेंगे तो ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே क्योंकि जो सूली पर मारा गया यीशु मसीह को தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று पिता ने परमेश्वर और यीशु मसीह को बनाया. इस कारण இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். इजराइल के परिवार आप इसे समझ लीजिए. சிலுவையில் அறைந்த இயேசுவையே सूली पर मारा गया यीशु मसीह ஆண்டவராய் வைத்திருக்கிறார். परमेश्वर ने रखा है. ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? परमेश्वर बोले तो क्या? மீட்கிறவர், छुटकारा देने वाला. हालेलुया. हालेलुया. அவர் வந்து ரட்சிக்கிறவர் என்று சொல்லி கூட वो பார்க்கலாம். उद्धार देने वाला है. அப்ப இந்த அதிகாரத்தை तो ये अधिकार பிதாவாகிய தேவன் पिता இயேசு परमेश्वर கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். यीशु मसीह को दिया है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எபிரேயர் 1:2 பார்க்கும் பொழுது 2:1 देखेंगे तो இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்திருக்கிறார். ये सारे संसार का एक स्वतंत्रवाद बनाया है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ பிதாவாகிய தேவனானவர் तो पिता परमेश्वर இயேசுவிடம் இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ये पूरे अधिकार उसके हाथ में दिया இந்த है. அதிகாரம் எல்லாம் எதற்காக? ये अधिकार क्यों दिया है बोले இந்த तो பூலோகத்தில் இருக்கிற நம்ம மீது செயல்பட்டு ये दुनिया में रहने वाले हमारे ऊपर நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக. हमें स्वर्ग राज्य ले जाने के लिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவுடைய முதல் மெயின் நோக்கமே அதுதான். परमेश्वर यीशु मसीह का एक ही इच्छा वही है. இந்த உலகத்தில் வந்து அவர் பரலோகத்துக்கு அநேகர் அழைத்து கொண்டு போக வேண்டும். इस दुनिया में आकर उसे कई लोगों को स्वर्ग राज्य ले அதுதான் जाना அவருடைய है. மெயின் நோக்கமாய் वही இருந்தது. उसका एक ही इच्छा था. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த மூன்றையும் இயேசு கிறிஸ்து உடையவதா இருந்தது போல ये तीनों उसके साथ था. इस कारण இன்னைக்கு தேவனால் அனுப்பப்படுகிற ஊழியர்களும் இருக்கணும். इसी तरह जो परमेश्वर से भेजे गए सेवक लोग के पास भी ஒன்று ऐसे होना அவருடைய चाहिए. வார்த்தையில எப்போதுமே நிறைந்து இருக்கணும். पहले उसके वचन में स्थिर खड़ा रहना है. அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளே பேசி பழக வேண்டும். कई परमेश्वर का वचन बोलकर आपको सीखना है. இரண்டாவதாக அவருடைய ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். दूसरा उसके आत्मा से भरा हुआ रहना எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறோமோ जितना हम पवित्र आत्मा से भरे हुए அந்த அளவுக்கு ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி நாம் செய்ய முடியும். उतना हम सेवकाई को परमेश्वर की इच्छा के अनुसार चला पाएंगे. கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. जिसके पास उसका आत्मा नहीं है तो वो उसका नहीं है. அப்ப கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்திருப்பதுதான் ஒரு தேவ ஊழியனுடைய அடையாளமா இருக்கிறது. तो पवित्र आत्मा से भरा होना ही उसके भेजे जाने का एक चिन्ह है. மூன்றாவது அதிகாரம் வைத்திருக்கணும். तीसरा अधिकार होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்து சொன்னாங்க ஏதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது. तो यीशु मसीह कहते हैं कि स्वर्ग में और पृथ्वी में सब अधिकार मेरे हाथ में है. அதை நான் உங்களுக்கு தர்றேன். वो मैं आपको देता हूँ. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு தர்றேன். मैं आपको देता हूँ. யாரை இயேசு கிறிஸ்து அனுப்பினாரோ जिसको यीशु मसीह ने भेजा, அந்த சீஷர்களை அனுப்பும் பொழுது जब चेलों को भेजा அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். अधिकार देकर ही भेजा. நல்ல புரியுதா? समझ रहे हो? அதிகாரத்தை கொடுத்து தான் அனுப்புகிறார். अधिकार देकर ही भेजा. நீங்க போய் பிசாசுகளை துரத்துங்க, आप जाकर शैतानों को भगाओ, வியாதியஸ்தரை சுகமாக்குங்க जो बीमार है उन्हें चंगा என்று சொல்லி कीजिए. அந்த அதிகாரத்தை கொடுத்து தான் ऐसे அனுப்புகிறார். अधिकार देकर उन्हें भेजता है. எப்படி பிதாவானவர் இயேசுவை அதிகாரம் கொடுத்து அனுப்பினாரோ जैसे पिता ने यीशु मसीह को अधिकार देकर भेजा, அதே போலவே இயேசு தம்முடைய ஊழியக்காரராகிய நம்மை அதிகாரம் கொடுத்து वैसे அனுப்புகிறார். यीशु मसीह सेवक हमें अधिकार देकर भेजता அந்த है. அதிகாரத்தை பெற்று ஊழியம் செய்யும் பொழுது தான் நாம் இந்த உலகத்துல சத்துருவை ஜெயிக்க முடியும். उस अधिकार को पाकर जब हम सेवकाई करते तो ही हम शैतान को जीत पाते போராட்டங்களை हैं. ஜெயிக்க முடியும். हम संघर्ष को जीत पाते हैं. தடைகளை உடைக்க முடியும். हम कठिनाई को हम அந்த पार कर அதிகாரத்தை पाते நாம் हैं. பயன்படுத்துகிறவர்களா उस இருக்க வேண்டும். अधिकार को हमें यूज करना है. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்மட்ட கொடுத்திருக்கிறார். ये सब यीशु मसीह ने हमें दिया है. அல்லேலூயா. हालेलुया. இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். इसे हमें पाना ஆனா है. எப்ப நமக்கு இதை பெற்றுக்கொள்கிற வாஞ்சை வரும் தெரியுமா? कब हमें इसे पाने का इच्छा है? இயேசுட்ட இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம பெற்றுக்கொள்வோம். यीशु के पास ये सब है करके जब जानते हैं तभी हम ये पा पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பிதாவானவர் இயேசுவை இப்படி அனுப்பினார் என்று அறிந்திருந்தால்
पिता ने यीशु मसीह को ऐसे भेजा है करके वो जानते थे। இன்றைக்கு நம்மை அனுப்புற இயேசுவிட்ட நம்ம கேட்போம், எங்களுக்கு அந்த அதிகாரத்தை तो தாங்க, हमें भेजने वाले यीशु मसीह से भी हमें ये पूछना है, எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ये தாங்க, अधिकार हमें चाहिए, अभिषेक हमें எங்களுக்கு அந்த चाहिए, கர்த்தருடைய வார்த்தையை वो தாங்க वचन हमें, परमेश्वर का वचन हमें என்று चाहिए। சொல்லி நாம் பெற்றுக்கொண்டு போகும் பொழுது जब हम इसे पाकर हम जाते हैं, அந்த ஊழியத்தை நாம் மகிமையாய் செய்து उस முடிக்கலாம். सेवकाई को हम महिमा रूपी हम अब उसे खत्म करते हैं। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. हमें அப்ப ஒன்று இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது, तो हम एक सीखते ये है, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்ததினால यीशु मसीह स्वर्ग से आया, इस பரலோகத்தின் காரியங்களை அதிகமாய் பேசுகிறார். स्वर्ग के कार्य कई कई हमें हर அவர் जगह அங்க पे என்ன कहते थे। பார்த்தாரோ என்ன கேட்டாரோ அதையே பேசிக் கொண்டிருக்கிறார். जो उसने उधर देखा और सुना उसे वो कहता है। அதை போல நாமும் கூட அநேகமாக பரலோக காரியங்களையே பேசி கற்றுக்கொள்ள इसी வேண்டும். तरह हमें स्वर्ग राज्य के बारे में हमेशा कहते रहना है। அல்லேலூயா. हालेलुया। பரலோகத்தின் காரியங்களை பார்க்க பிரயாசப்படுங்க. तो स्वर्ग राज्य के कार्यों को हमें देखने का एक इच्छा பரலோகத்தின் रखना है। காரியங்களை பேச கற்றுக்கொள்ளுங்க. स्वर्ग राज्य का कार्य के बारे में बात करने का एक इच्छा होना இந்த चाहिए। கடைசி காலத்தின் சுவிசேஷமே அதுதான். ये आखिरी दिनों का सुसमाचार यही है। இரண்டாவது இவர் பரலோகத்திலிருந்து வந்ததினால दूसरा ये स्वर्ग से आया, इसका தேவனுடைய வார்த்தையை உடையவராய் இருந்தார், वो परमेश्वर के वचन के साथ था, தேவனுடைய ஆவியை உடையவராய் இருந்தார், परमेश्वर के आत्मा के साथ था, தேவனுடைய அதிகாரத்தை உடையவராய் परमेश्वर இருந்தார். का अधिकार के साथ சோ था। இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ये तीनों हमारे जीवन में होना चाहिए। தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுகிறவர்களா இருக்கணும், परमेश्वर के वचन को बोलने वाले தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்தவர்களா இருக்கணும், परमेश्वर के अभिषेक के साथ भरे தேவனுடைய हुए होना அதிகாரத்தை चाहिए। செயல்படுத்துகிறவர்களா परमेश्वर இருக்க के வேண்டும். अधिकार को प्रकट करने वाले होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இப்ப 36 வசனத்துக்கு வருவோம், கடைசி வசனத்துக்கு வருவோம். अब आखिरी वचन हम देखेंगे, 36th वर्ष देखेंगे। குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் जो पुत्र पर विश्वास करता है நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். अनंत जीवन उसका है, குமாரனை விசுவாசியாதவனோ परंतु जो पुत्र की नहीं मानता ஜீவனை காண்பதில்லை, वो जीवन को नहीं देखेगा, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். लेकिन परमेश्वर का क्रोध उस पर रहता है। அல்லேலூயா. हालेलुया। இங்க பார்க்கிறோம், तो यहाँ देखते हैं, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். तो पुत्र पर जो विश्वास करते हैं वो अनंत जीवन उसका है, ஏன்னா குமாரன் இயேசு கிறிஸ்துவோட நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரத்தை பிதா கொடுத்திருக்கிறார். क्योंकि पुत्र को परमेश्वर ने वो एक अधिकार दिया है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப விசுவாசியாதவனோ, जो विश्वास नहीं करता, அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ एक वचन कहा गया है, விசுவாசியாதவனோ जो विश्वास नहीं करता ஜீவனை காண்பதில்லை. जीवन को नहीं देखेगा। இந்த விசுவாசியாதவனோ அப்படின்னா என்ன? जो विश्वास नहीं करता बोले तो क्या, இதற்கு சரியான மீனிங் என்ன? கீழ்ப்படியாதவன் उसका अर्थ, उसका मीनिंग बोले तो जो आज्ञा पालन नहीं करता, அல்லது எதிர்த்து நிற்பவன். नहीं तो जो विरोध करता है। அல்லேலூயா. हालेलुया। சில பேர் நம்ம எவ்வளவு சொன்னாலும் பிடிவாதமா இருப்பாங்க பாருங்களேன். कई लोग हम कुछ भी कहे तो वो स्थिर खड़े रहते हैं, ஏற்றுக்கொள்ளவே மறுப்பாங்க. स्वीकारते ही नहीं है। சத்தியத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. सच्चाई बताएंगे तो भी नहीं, नकारते हैं। எப்பா நீ இப்படி வாழாதன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. हम अगर बोले तो ऐसे मत जी बोले तो भी वो जीते हैं இந்த वैसे ही। பிடிவாத குணத்தில் இருக்காங்க தெரியுமா? जो ये एक जिद्दी जो जीवन जीते हैं, அதத்தான் சொல்லுகிறது விசுவாசியாதவனோ. उसे ही वो कहते हैं कि अविश्वासी। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம நல்லா யோசிச்சோம்னா, तो हम कई सोचेंगे तो இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை என்று இல்லை. यीशु मसीह को स्वीकारने का मन सबको नहीं है करके नहीं कह सकते। எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான தேவன் என்று यीशु சொல்லி. मसीह सच्चा परमेश्वर है करके सब लोग जानते हैं। அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர் என்றும் தெரியும், वो अकेला ही पाप को क्षमा कर सकता அவரே है, ரட்சிக்கிறவர் என்றும் தெரியும், वही उद्धार दे सकता है, அவரே பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறவர் என்றும் वही தெரியும். स्वर्ग राज्य ले जा सकता है இப்படி करके जानते हैं। தெரிந்திருந்தும் கூட लेकिन जानने के बावजूद ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? क्यों स्वीकारते नहीं है? ஏன்னா உள்ள இருக்கிற அந்த பிடிவாத குணம் क्योंकि उनके अंदर रहने वाला जिद्दी गुण வேற ஒண்ணும் கிடையாது. वही गुण है। அல்லேலூயா. हालेलुया। அந்த பிடிவாத குணம் இருக்குல்ல, वो जिद्दी जो है அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, वो उन्हें स्वीकारने के लिए नकारता है, கீழ்ப்படிய மறுக்கிறது. वो आज्ञा पालन करने के लिए नहीं होता। அல்லேலூயா. हालेलुया। சோ சில நேரங்கள்ல நமக்குள்ள இந்த பிடிவாத குணம் வந்துடுறது. तो ये जिद्दी एक गुण हमारे अंदर कभी आ இந்த जाता है, பிடிவாத குணம் இருக்க கூடாது. ये जिद्दी गुण हमारे अंदर नहीं होना चाहिए। அல்லேலூயா. இந்த हालेलुया। பிடிவாதம் இருந்துச்சுன்னா கீழ்ப்படிய மாட்டோம் நம்ம. जब जिद्दी गुण रहता है तो हम आज्ञा पालन नहीं இந்த करते, பிடிவாதங்கள் இருந்தா நம்ம எதிர்த்து பேசுவோம். तो ये जिद्दी गुण रहेगा तो हम विरोध करेंगे। அந்த குமாரனை விசுவாசியாதவன் என்றால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவன் जो அவன். पुत्र को विश्वास नहीं करते बोले तो जो पुत्र को नाकारते அதை இப்படி சொல்லலாம், தனக்கு இருக்கிற அந்த பொய்யான நம்பிக்கையில் பிடிவாதமாய் இருக்கிறவன். ऐसे कह सकते हैं कि जो अपने अंदर रहने वाला एक झूठा विश्वास पर रहने वाला, அதுல பிடிவாதமாய் இருந்து उस கொண்டு पर जिद्दी रखकर உண்மையான சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவனாய் இருக்கிறான். सच्चाई को
वो नकारते हैं। அல்லேலூயா. Hallelujah. அப்ப விசுவாசியாதவன், அந்த குமாரனை விசுவாசியாதவனோ जो पुत्र पर विश्वास नहीं करते, வசனம் சொல்லுகிறது ஜீவனை காண்பதில்லை. वचन कहता है कि वो जीवन को नहीं देखेगा, அவன் நித்திய ஜீவனை பார்க்க वो முடியாது. अनंत जीवन को नहीं देख पाएगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நித்திய ஜீவனை பார்ப்பதில்ல. अनंत जीवन को नहीं देख सकता। ஆனா அதே நேரத்துல என்ன நடக்கிறது தெரியுமா? लेकिन उसके साथ क्या होता है? தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கிறது. परमेश्वर का क्रोध उसके ऊपर स्थिर होता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்? क्यों यीशु मसीह पर विश्वास ஏன் करना அவரை है? ஏற்றுக்கொள்ளணும்? क्यों उसे स्वीकारना है? ஏன் அவர் கீழ்ப்படியணும்? நம்ம क्यों उस पर उसे हमें आज्ञा पालन அவரை करना है? விசுவாசிக்கல அப்படின்னா यदि हम उस पर विश्वास नहीं करें நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. तो हमें अनंत जीवन नहीं पाएंगे। அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வந்து விழும். परमेश्वर का क्रोध उनके ऊपर आ रहा है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு தேவனுடைய கோபம் நம்ம மீது வரணுமா? यदि हमारे ऊपर परमेश्वर का क्रोध आएगा அல்லது தேவனுடைய அன்பு நம்ம மீது வரணுமா? या हमें उसका प्रेम हमारे ऊपर आना है। இந்த உலகம் ஒரு நாள் தேவனுடைய கோபத்திற்கு உட்பட போகிறது. ये दुनिया परमेश्वर के क्रोध के ऊपर आने, அவரை क्रोध उसके ऊपर ஏற்றுக்கொள்ளாத आने वाला है। மனிதர்கள் ஒரு நாள் தேவனுடைய கோபாக்கினிக்குள்ளாக போகிறார். जो उसे नकारते हैं वो उसके ऊपर अपना क्रोध डालने वाला है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம தேவனுடைய கோபத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க கூடாது. हमें उसके क्रोध के भीतर नहीं आना है। நாம் தேவனுடைய அக்கினி தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். हम उसके अग्नि का न्याय से बचना है। அந்த கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. वो आज्ञा पालन न करने वाले बच्चों के ऊपर वो एक दंड आता है। எபேசியர் 5:6 அப்படிதான் சொல்லுகிறது. इफिसियों 5:6 ऐसे कहता है, கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் जो आज्ञा पालन नहीं करते उनके पुत्र के ऊपर अग्नि का दंड आता है। ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். कोई आपको व्यर्थ बातों से आपको कोई दोषी न ठहराए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய கோபாக்கினை யார் மீது வருகிறது? तो परमेश्वर का न्याय किसके ऊपर आता है? கீழ்ப்படியாத பிள்ளைகள் மீது வருகிறது. जो आज्ञा पालन नहीं करते उनके இந்த ऊपर வசனத்தை आता கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் है। ये वचन को सुनने वाले और हर இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். यीशु मसीह के ऊपर அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளணும். वही आपका उद्धार करता करके அவர்தான் என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறவர். वही मुझे अनंत जीवन में ले அவர் जा सकता சொல்லுகிறதெல்லாம் நான் கீழ்ப்படியணும் है। वो जो कुछ भी कहता है उसे आज्ञा என்று पालन நாம் करना है। ஏற்றுக்கொள்ளாவிடால் यदि आप इसे आज्ञा पालन नहीं தேவனுடைய करोगे கோபத்திற்கு யாரும் தப்பிக்கொள்ள तो முடியாது. उसके क्रोध से आप बच नहीं पाओगे, ஏன்னா அவர் மாத்திரம் தான் கோபாக்கிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் क्योंकि वो இருக்கிறார். अकेला ही हमें उसके क्रोध से बचा सकता 1 है। தெசலோனிக்கர் 1:10 அப்படிதான் சொல்லுகிறது. 1:10 ऐसे कहता है, இனி வரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் அவர். अभी इसके बाद आने वाला क्रोध से हमें बचाने वाला परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஒரு கோபாக்கினை இந்த உலகத்திற்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ये अग्नि का क्रोध अभी दुनिया के लिए रखा गया है। கடைசி காலங்கள்ல आखिरी के दिनों என்ன में நடக்கும் தெரியுமா? क्या होगा? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 6वां अध्याय 16-17 வசனத்தை பாருங்க. 16 और 17 वचन देखेंगे। பர்வதங்களையும் पर्वत கன்மலைகளை நோக்கி और சட்டான் चट्टान நீங்கள் எங்கள் மேல் விழுந்து वो हमारे ऊपर गिरकर சிங்காசனத்தின் மேல் जो स्वर्ग सिंहासन के ऊपर सिंहासन के ऊपर வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் जो विराजमान है, ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்திற்கும் जो मेमने के क्रोध को எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். मुझसे बचा लो, அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்து விட்டது. उसके क्रोध की अग्नि से का आखिरी दिन आ चुका யார் है, நிலை நிற்க கூடும்? कौन स्थिर हो सकता है? அன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்களாம், उस समय ऐसे कहेंगे, குண்டுகளை பார்த்து சொல்லுவாங்களா நீங்க என் மேல விழுங்க. वो उनको देख के कहते हैं कि मेरे ऊपर गिरो। ஒரு கண்மலையை பார்த்து சொல்லுவாங்க என் மேல விழுங்க. वो चट्टान को देखकर कहेंगे कि मेरे ऊपर गिरो, ஏன்னா அவருடைய கோபத்துக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியாது. क्योंकि उसके क्रोध के सामने मैं नहीं खड़ा रह सकता। அல்லேலூயா. हालेलुया। அந்த மாதிரி ஒரு கொடிதான நாட்கள் வரப்போகிறது. वैसा एक कठिन दिन आने वाला है। அந்த கொடிதான நாட்களுக்கு முன்பாக ऐसे कठिन दिन आने के நாம் पहले தேவனுடைய கோபத்திற்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் हमें परमेश्वर के क्रोध से बचना है तो குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு அந்த கோபத்தில் தப்பிக்கொள்ள முடியும். पुत्र यीशु मसीह के ऊपर विश्वास करने पर ही वो बच सकता है। குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர். पुत्र यीशु मसीह स्वर्ग से आए हुए அவரே பிதாவினுடைய வார்த்தைகளை உடையவர். वही पिता के वचन को பிதாவானவர் அவரிடம் சகல அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். पिता ने उसे सब अधिकार दिया है। அவரே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர். पाप को माफ कर सकता அவர் है। ஒருவரே ரட்சிக்கிறவர். वही उद्धार दे सकता அவரே है। நித்திய ஜீவன் அளிக்கிறவர். वही अनंत जीवन दे सकता இந்த है। விசுவாசத்தை யார் இயேசு மீது வைக்கிறாங்களோ ये विश्वास को जो यीशु मसीह पर रखते हैं அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள். वही अनंत जीवन पाएंगे। அவரை விசுவாசியாதவர்கள் जो उस पर विश्वास नहीं करते
தேவனுடைய கோபாக்கனைக்குள்ளாக்கப்படுவார்கள். परमेश्वर के क्रोध के भीतर आ जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அந்த கோபாக்கனைக்கு முன்பாக யாரும் நிற்க उस முடியாது. क्रोध के सामने कोई खड़ा नहीं रह सकता. இன்னைக்கு நாம் எதை விரும்புகிறோம்? आज हम किसे चाहते हैं? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இயேசு கிறிஸ்துவை இந்த எதற்காக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி இருக்கிறார்? यीशु मसीह को इस दुनिया में क्यों भेजा? அவர் மெயினாக அவருடைய கோபத்திலிருந்து எல்லாரும் தப்புவிக்கப்பட்டு उसके क्रोध से बचाने के लिए, நித்திய ஜீவனை அடைய வேண்டும். अनंत जीवन को देने के அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் लिए. इस வந்திருக்கிறார். कारण वो इस दुनिया में आए. அல்லேலூயா. हालेलुया. இந்த வெளிப்பாடுகள் யோவானிடம் இருந்து ये एक प्रकटीकरण यूहन्ना के पास சொன்னைக்கு था. நம்மகிட்ட அந்த வெளிப்பாடுகள் तो இருக்கட்டும். ये प्रकटीकरण हमारे ஒன்று पास இயேசு भी கிறிஸ்து होना चाहिए. பரலோகத்திலிருந்து வந்தவர். पहले यीशु मसीह स्वर्ग से அங்க आए என்ன हैं. பார்த்தாரோ கேட்டாரோ அதையே जो சொன்னார். उसने उधर देखा और இரண்டாவது बोला இயேசு वही கிறிஸ்து यहाँ தேவனால் कहा. அனுப்பப்பட்டவர். दूसरा वो यीशु मसीह स्वर्ग से भेजे गए, அதனால் परमेश्वर அவருடைய से भेजे गए. வார்த்தைகளையும் அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் உடையவராய் இருந்தார். इसलिए उसके वचन, उसके अभिषेक और उसके अधिकार के साथ था. இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ जो कोई यीशु मसीह पर विश्वास करता அவங்களுக்கு है, நித்திய ஜீவன் உண்டு. वो अनंत जीवन पाएंगे. விசுவாசியாதவர்களுக்கு जो विश्वास नहीं करते, தேவனுடைய கோபம் வரும். परमेश्वर का क्रोध So, இன்னைக்கு उतरेगा. நாம அவர் விசுவாசிப்போம். तो हम उस पर विश्वास நித்திய करेंगे, ஜீவனுக்கு ஆயத்தப்படுவோம். अनंत जीवन के लिए அவருடைய तैयार होंगे, கோபத்திலிருந்து தப்பிக்கொள்ளுவோம். उसके क्रोध से बचे रहेंगे. கர்த்தர் தான் உங்களை இனி ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको और मुझे आशीष ஒரு करे. சில நம்ம எல்லாரும் நின்று एक हम लोग सब खड़े हो जाएंगे, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். हम अर्पण करेंगे. நாம் கேட்கிற வார்த்தையின்படி அப்பா, நாம் கேட்ட வார்த்தையின்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். हम जो वचन सुने उसके अनुसार हम अपने आप को अर्पण करने वाला है. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஜீசஸ் ஹalleluya. எப்போது வருவீரையா?